யாழ்ப்பாணத்திலேயே இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு பரபரப்பான நிலை உருவாகி இருக்கிறது. அதுவும் 2026 முதலாம் மாதம் 3ஆம் தேதி இன்று சனிக்கிழமை தையிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத விகாரை தொடர்பான பிரச்சனையாகவே இன்றைய நாள் பிரச்சனை இருக்கிறது. இலங்கையில் ஏற்கனவே தமிழர்கள் வாழுகின்ற நிலப்பரப்புகள்ல இந்த புத்தர் சிலை முளைக்கின்ற விவகாரம் நாளுக்கு நாள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற விவகாரமே வலுப்பெற்று வருகிறது. இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. நிறைய ஆர்ப்பாட்டங்கள், கவனஈர்ப்பு போராட்டங்கள் என்று சொல்லி எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதைவிட அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மனுக்கள், மகஜர்கள் எல்லாமே இது சார்ந்த உரிய தரப்புகளிடம் எல்லாம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரையில் இதற்கு எந்த விதமான தீர்க்கமான முடிவும் எட்டப்படவில்லை. இப்ப எதற்காக தையிட்டியில இந்த விகாரை அமைக்கப்பட்டது? என்ன காரணம்? இதற்கு தமிழர்கள் வாழுகின்ற பகுதியில இந்த விகாரை அமைக்க வேண்டும், அதுக்கும் தமிழர்களினுடைய காணியை இவர்களே கையகப்படுத்த வேண்டும், ஏன் தனிநபர்களினுடைய காணியை கையகப்படுத்தி இவர்கள் இப்படி வலுக்கட்டாயமாக எதற்காக விகாரை கட்ட வேண்டும்? இவற்றையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அநியாய வேலையாகத்தான் தெரிகிறது. இப்பொழுது பார்க்க போனால் இந்துக்களினுடைய கோவில்களை இல்லாமல் செய்வதற்காகவோ, இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்து மதத்தினை அழிப்பதற்காகவோ, இல்லை என்றால் இந்துக்களினுடைய ஒரு தனித்துவத்தை சீர்குலைய செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் இது பேசப்படுகிறது. சரி, அப்ப இன்றைய தினம் காலையில இருந்து மக்கள் கூடி பொது அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, பல அரசியல்வாதிகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகின்றார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழீழ தாயகத்திலே தொடர்ந்து சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலே மாற்றம் பெறும் என்று சொன்னாலும் கூட காட்சியிலும் மாற்றம் பெறவில்லை, ஆட்சியிலும் மாற்றம் பெறவில்லை. அவர்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதை இந்த அரசாங்கமும் நிரூபித்திருக்கிறது. வடக்கிலே தையிட்டி விகாரை பிரச்சனை இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தீர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த 9 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்த இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது ஒரு சில பௌத்த துறவிமார் நாகவியாரை விக்கு அவர்கள், அதே போல நயனாதேவி பிக்கு போன்றவர்கள் இது பிழை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் வலிமை பெற்றிருக்கிறது. ஆகவே தொல்லியல் திணைக்களம் என்பது தொல்லை தரும் திணைக்களம். அந்த திணைக்களத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் திரண்டு தொல்லியல் திணைக்களத்தை விரட்டி அடிக்கின்ற நிலைமை உருவாகும் என்று எச்சரிக்கை விரும்புகிறோம். தொல்லியல் என்றால் இருக்கின்ற தொல்பொருட்களை மட்டும் பாதுகாக்க வேண்டுமே ஒழிய பௌத்த விகாரைகளை உருவாக்குவதற்கான திணைக்களமாக தொல்லியல் திணைக்களம் செயற்படக்கூடாது. இப்பொழுது வவுனியாவிலே சமணங்குளமாக இருக்கலாம், அது குருந்தூர் மலையாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெடுக்கினாரி மலையாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்கள் உட்பட தண்ணியிலே மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மண்ணிலே, அவர்களுடைய பூர்வீகமான தாயகத்தில், தனியாருக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரையை நிலங்களை உடனடியாக தையிட்டி விகாரை நிலங்களை உடனடியாக மக்களுக்கு மீள கையளிக்க வேண்டும் என்ற
கோரிக்கையுடன் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அடிப்படையிலே அகிம்சை ரீதியாக எவருக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் சொல்லிக் கொள்ளுகின்றது, அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடின்றி, தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி சட்டம் ஒன்றாக நடைமுறைப்படுத்துவதாக கூறி வருகின்றார்கள். ஆனால் தமிழர் நிலங்களிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை விஸ்தரிக்கின்ற நோக்கத்திலே அந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அரச கொள்கைகளும் சட்டங்களும் சாதகமாக உத்வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே போலீசார் இராணுவத்தினர் என்று அனைவரும் இந்த சட்டவிரோத காரியங்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய மக்களை நீங்கள் இந்த மண்ணிலே இயல்பாக வாழ விட வேண்டுமாக இருந்தால், அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்குரியவர்கள், எங்களுடைய மக்கள் தங்களுடைய தாயகத்திலே இயல்பாக வாழ்வதற்கு தயவு செய்து பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புகளை நிறுத்துங்கள். நாங்கள் இயல்பாகவே இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அற்றி இருக்கக்கூடிய பௌத்த விகாரைகளுக்கு எதிராக போராடவில்லை. நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சிகளுக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் போராடி கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீள அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இன்றைய போராட்டத்தில் கூட, அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பின்னர் மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரஜையும் அடையாள அட்டை பதிவுக்குட்படுத்தப்படுகின்றார், அவர்களுடைய பெயர் விவரம் பதியப்படுகின்றது. அதற்கு அப்பால் இந்த இடத்திலே அதாவது போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு அச்சகரமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இவர்களின் சம்பந்தம் இல்லாமல் இந்த சம்பந்தம் இல்லாத இடத்துல இந்த சட்டவிரோதமாக என்னத்துக்கு இப்படி விகாரியை கொண்டு வந்து அமைக்க வேண்டும்? இந்த விகாரியால தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இது இப்படி இருக்கின்ற நிலையில் இவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், இந்த தையிட்டி விகாரையில புதிதாக இன்னும் ஒரு சிலையை வந்து நாங்கள் கொண்டு வந்து நிறுவப் போகின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு தமிழர்கள் தரப்பினர் மத்தியில கடும் எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பி இருந்த நிலையில் அதற்கு பிற்பாடு அங்கு வேறு சிலைகளை வந்து சிலையோ இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த விசேட பூஜை வழிபாடுகளை நாங்கள் செய்ய மாட்டோம், அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கு பொறுப்பான தையிட்டி விகாராதிபதி குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக இருக்கும்போது இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரினுடைய தலைமையிலான குழு ஒன்று காங்கேசந்துறை பகுதியில உள்ள இராணுவத்தினருடைய சிற்றுண்டி சாலையில புத்தர் சிலையோட வந்து காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி காங்கேசந்துறை போலீசாருக்கு ஒரு ரகசியமான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதன்படி அந்த சிற்றுண்டி சாலைக்கு போலீசார் போய் அந்த புத்தர் சிலையை வந்து மீட்டிருக்கிறோம். அதையோட அந்த புத்தர் சிலையை எடுத்து வந்த அந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களை வைத்து தற்போது தீவிர விசாரணைகளை எல்லாம் போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐடியில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த போராட்டம் ஒரு புதிய புத்தர் சிலையை அங்குரார்ப்பணம் செய்வதற்காக அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அறிந்து மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகை தந்த மக்களை போலீசார் தடைகளை போட்டு அவர்களை பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னிடம் பதிவுகள் கேட்கவில்லை. ஆனால் பல பேரிடம் அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையை விட அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பதிவு செய்தார்கள். இதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது. சாரதி அனுமதி பத்திரம், இதனை விட அவருடைய வாகனம், அவர்கள் இனி என்னென்ன வாகனத்தை பயன்படுத்த போகிறார்களோ அவற்றை வேறு வேறு இடங்களில் வைத்து அவர்கள் மீது தாக்குதல் புரிவதற்கான நோக்கம் போல நாங்கள் உணர்கிறோம். இது ஒரு தமிழ் மக்களுடைய காணியை அபகரித்து வலுக்கட்டாயமாக பறித்து அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறு மக்கள் கோருகின்ற போராட்டம், தங்களுடைய நிலத்தை விடுவிக்குமாறு அவர்கள் கோருகின்ற ஒரு முனைப்பான போராட்டம். ஆகவே இதில் எந்த விதமான வயலன்ஸ், வன்முறைகளோ அல்லது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளோ அப்பால் இந்த நிலம் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பௌத்தத்திலே இருக்கின்ற விகாராதிபதிகளுக்கும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. தாங்கள் இந்த இடத்திலே ஒரு விகாரை அமைத்தால் பிறகு அதை சுற்றி இருக்கிற காணிகள் தங்களுக்கு சொந்தம் என்று அறிவிப்பது. இது திரியாயிலேயும் அதான் நடந்திருக்கிறது, பல இடங்களில் அதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட இதில் இருக்கிற 20 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்வளவும் தனியான தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி. இங்கே மயிலிட்டி, தையிட்டி, வசாவுலான், பலாலி, தோலகட்டி போன்ற இடங்களைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கும் முகாம்களில் அல்ல நண்பர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த காணி, இதில் இருக்கிற விகாரை அகற்றப்பட்டு அந்த இடத்தில் இருக்கிற மக்களுடைய காணி அவரிடம் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான போராட்டம். இதற்கு கூட இந்தளவு தூரம் போலீசார் குவிக்கப்பட்டு மிக ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது நியாயபூர்வமானதும்
ஜனநாயக வழிபட்டதும். ஆகவே இதனை சரியான முறையில் அரசாங்கம் அணுகி தீர்வு காணாவிட்டால் இதனுடைய விளைவுகள் இந்த அரசுக்கு இன்னும் பாரதூரமானதாக அமையும். தமிழ் மக்களை சீண்டி விட்டு கிளர்ந்தள செய்கின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு காலையில பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் MP அவர்கள் மற்றும் முக்கிய பொது அமைப்புகள் தையிட்டி மக்கள் என்று சொல்லி எல்லோருமே இதற்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலேயும் போராட்டம் நடந்து வருகிறது. எனவே இப்படியாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற நீதிகளை பார்த்து கொண்டிருக்காமல் தற்போதைய அரசுதான் இதற்கு தீர்க்கமான முடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வேண்டும் வேண்டும்